ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், அதாவது Wondershare Filmora. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இப்போ ஒரு நியூ வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, Wondershare Filmora X, அதாவது 10th வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின எல்லா விஷயங்களும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது அதில் என்னென்ன புது புது ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் அதில் என்னென்னலாம் நம்மளாம் பண்ணலாம் இனிமேல் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் ஆப்ஷன் போட்டிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ போட்டால் அதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ மறக்காம அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். இது உங்கள் ரெடி டிசைன், கிரியேட் யுவர் ஓன் டிசைன் வித் அஸ். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் Wondershareோட அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அதில் நீங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, வாட்டர் மார்க் இல்லாமல் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு. அதுக்கு நீங்கள் பெய்டு வெர்ஷன் போகணும். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கிராக்டு வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீ வெர்ஷனோட லிங்க் நான் கீழே கொடுக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு. ஸோ அதனால் நான் அதை ஃபேஸ்புக்கில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யாருக்காவது ஃப்ரீ வெர்ஷன் வேணும், வாட்டர் மார்க் இல்லாமல் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நான் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பழைய வெர்ஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக யூஐலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே வந்த உடனே உங்களுக்கு யூஐ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பழைய வெர்ஷனில் பார்க்குறதுக்கும் இதுக்கும் நிறையா ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க, நல்லா இம்ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைலில் போயிட்டு தான் சேவ் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இங்கேயே ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஷார்ட்கட்ஸ் இந்த வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்திருக்க ஒரு நியூ ஃபீச்சர் என்ன அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக இப்போ வீடியோ இம்போர்ட் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்ஸ்டடாக நீங்கள் அதை கட் பண்ணி அப்போயே எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் இம்போர்ட் வித் இன்ஸ்டட் கட்டர் டூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோவை கட் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக இந்த இடத்துலையே நீங்கள் அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல போய் அது சேவ் ஆயிரும். ஸோ இன்ஸ்டடாக ஒரு வீடியோவை நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது ஃபிலிமோராக்குள்ளே கொண்டு வரணுமா அப்படின்னாலும் கொண்டு வந்துக்கலாம், இல்லை தனி வீடியோவாக சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வீடியோவை மெர்ஜ் பண்ணணுன்னாலும் இந்த இடத்துல நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு எல்லா ஒர்க்கையும் நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இந்த இடத்துல உங்களுக்கு குறையுது. ஸோ டக்குன்னு நான் பண்ணணும், ஒரு வீடியோ டக்குன்னு சின்ன கிளிப் தான், ஜஸ்ட்டு நான் கட் பண்ணணும், மெர்ஜ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல ஃபீச்சர் இந்த அப்டேட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆடியோஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். டைட்டில்ஸ் போனோம் அப்படின்னா எஸ், இதில் புது புது டைட்டில் எஃபெக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைட்டில் எஃபெக்ட்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு பழசு இருந்ததை விட நிறைய அப்டேட்ஸ் இந்த இடத்துல இருக்குது. எஸ், நிறையா எஃபெக்ட்ஸ் போன தடவை இருந்ததை விட இந்த தடவை கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸும் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ எஃபெக்ட்ஸ் முக்கியமான விஷயம். எஃபெக்ட்ஸ் இதில் உங்களுக்கு கிளிச் எஃபெக்ட்ஸு, தென் நிறையா எஃபெக்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா எஃபெக்ட்ஸுமே நல்லா இருக்குது. அதை டெடிக்கேட்டடாக எஃபெக்ட்ஸுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணலாம். ஸோ எலமெண்ட்ஸ், அடுத்தது வந்து எலமெண்ட்ஸ் போனோம் அப்படின்னா அதுலேயும் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணி இந்த வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வேறு பிஎன்ஜியோ இல்லை எதுவோ நீங்கள் வெளியே இருந்து இம்போர்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதிலேயே வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் வந்து அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரையிங் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது, இது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி அனிமேட்டட் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து போன தடவை இருந்ததை விட நிறையா இருக்குது. உண்மையிலே நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த தடவை. ஸோ இது எல்லாமே காமனாக மேலே இருக்க நம்ம டேப்பில் இருக்க அப்டேட்ஸ். நிறைய வந்து எஃபெக்ட்ஸு, டைட்டில் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வீடியோவை நான் இம்போர்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ வீடியோ எடிட் பண்ணுறதுல வந்து போன தடவை விட நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இந்த தடவை கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலர் கரெக்ஷன். இதில் வந்து 2 விதமான கலர் கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கலர் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக வந்து எப்பயும் போல் கரெக்ட் பண்ணுற மாதிரி கரெக்ட் பண்ணிக்கிறது. அதாவது சில ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். இது ஒன்று. இன்னொரு ஆப்ஷன் புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலர் மேட்ச். அதாவது இந்த ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃப்ரேம்ஸ்லேயே என்ன கலரை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீடியோவை கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அதுவே ஒரு வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு இன்டோரில் ஒரு எடிட்டிங் பண்ணியிருப்பீங்க, அவுட்டோரில் லைட்டிங் வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து 2க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி, இப்போ எனக்கு இன்டோர்லேயும் வந்து அவுட்டோருக்கு உண்டான லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இன்டோருக்கும் எனக்கு வேணும். அந்த கலர் கரெக்ஷன், அந்த கலர் மேட்சிங் எல்லாமே அவுட்டோரில் இருக்க மாதிரி தான் எனக்கு உள்ளே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கிளிப்பை வந்து நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு மேட்ச்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு கலர் கரெக்ட் ஆயிரும். இது வந்து அந்த லைட்டிங் டிஃப்ரென்ஸ்லாம் வரும்ல, உங்களுக்கு ஷேடோஸ் இதெல்லாம் சேஞ்சஸ் வரும் இன்டோர் அவுட்டோர் அதில் எடிட் பண்ணுறப்ப. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னா மோஷன் ட்ராக்கிங். எஸ், இந்த வேர்ஷனில் உங்களால் மோஷன் ட்ராக்கிங் பண்ண முடியும். அதாவது ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த மூமெண்ட்டை உங்களால் ட்ராக் பண்ணி அதுக்கு மேலே ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த வெர்ஷனில் உங்களால் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மோஷன் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போகும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு வீடியோ வந்து ட்ராக் பண்ணும். ஸ்டார்ட் ட்ராக்கிங் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க ஆப்ஜெக்டை வந்து அது வந்து அப்படியே ட்ராக் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதை வந்து இந்த ட்ராக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இம்போர்ட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு இமேஜ் வச்சுருக்கேன் அப்படின்னா இது அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ட்ராக் பண்ணி அந்த இமேஜை வந்து கொண்டு போகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் இந்த அப்டேட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மற்றபடி வந்து போன வெர்ஷனில் இருந்த மாதிரி தான் மற்ற எல்லா ஒர்க்கும் நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். வேறு என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு அதை வந்து நம்ம சொல்லியும் கொடுத்துடலாம். ஸோ அந்த அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து இந்த புது ஃபிலிமோரா வெர்ஷனில் இருக்கிற 3 முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட், தேங்க்யூ.